வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி வீடியோ கிடையாதுங்க. நம்ம பண்ணையில் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சேவல் ஏன் கூவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லும் போதே சேவல் கூவுது. சூரியன் உதிக்கும் போது சேவல் கூவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா சேவல் ஏன் கூவுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் சேவல் கூவுறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு பண்ணையில் வந்து நிறைய கோழிகள் இருக்குது. இப்போ வெளி தொந்தரவுகள், அதாவது இந்த காக்கா, கழுகு, நரி, நாய், இந்த மாதிரி நிறைய வெளி தொந்தரவுகள் இருக்குது. இதெல்லாம் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளுமே கத்துங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று சிக்னல் கொடுத்துக்கும், இந்த இடத்துல ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோழிகளுமே வந்து கத்திக்கிட்டே இருக்கும். இது எப்போ கத்துறதை நிப்பாட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சேவல் வந்து கடைசியில் கூவுங்க. அந்த சேவல் கூவிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளும் கத்துறதை நிப்பாட்டிடும். அந்த ஒரு சேவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேவல் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு சேவல் தான் வந்து கேப்டன் சேவல், அதாவது தலைமை தாங்கிறதுன்னு ஒரு சேவல் இருக்கும். அந்த சேவலுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளுமே இருக்கும். அந்த ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளும் ஆபத்து இருக்கும்போது கத்திக்கிட்டு இருக்கும்போது இது ஒரே ஒரு கூவுச்சுன்னா மற்ற எல்லா கோழிகளுமே அப்படியே அமைதியாயிருங்க. ஸோ இந்த விஷயத்த கூட நான் ஒரு வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள். கடைசியாக அந்த சேவல் கூவிடுச்சுன்னா அங்கேருந்து ஆபத்தெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி சேவல் கூவுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து 10 வருஷமாக கோழி பண்ண வச்சுருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து கோழிகள் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. எப்போதுமே நம்ம காமெடியாகவே கோழிகளை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோழிக்குள்ளேயும் இருக்குது. அதை ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேங்க.